அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்சிஎம் டேலண்ட் எக்ஸாம் ஜனவரி 2026க்கு பேப்பர் 1 மேத்தமெட்டிக்ஸுக்கு மொத்தம் 60 கொஸ்டின் ஃபுல் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் எப்படி கான்செப்ட் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன சாப்டரு, என்னென்ன கான்செப்டில் என்னென்ன கொஸ்டின் எந்தெந்த சாப்டர்லேருந்து வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் முடித்தவங்கள நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் பேஜில். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. S is equal to x such that minus 4 less than or equal to x less than or equal to 4 belongs to z அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது z அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து நமக்கு என்னது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருந்தோம். -4லேருந்து +4 வரைக்கும் வருது. அப்போ நம்பர் ஆஃப் எஸ் வந்து மொத்தம் 9 இருக்குது. ஓகே, m ஆனது சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனில் m² லெஸ் தேன் 9 என்றவாறு கிடைக்க நிகழ்தகவு என்ன? இது ப்ராபபிலிட்டி 9th உள்ள கொஸ்டின் தான். அப்போ நமக்கு m² வந்து 9 விட கம்மியாக இருக்கணும். அப்போ n² போட்டு பார்த்தோம்னா 1², 2², 3², 4². 4²ங்கிறது 16 ஆயிடுது. நோ, இது வராது. அப்போ 9 வரைக்கும் மொத்தம் 3 இருக்குது. அதாவது -4², -3², -2², -1², இங்கே 0. இது எல்லாம் எத்தனை இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்பர் ஆஃப் a பை நம்பர் ஆஃப் s. அப்போ 7/9. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வருவனற்றில் எது இன்மை உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4ஐயும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது செட் அண்ட் ஃபங்க்ஷனில் உள்ளது. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏவும் கொடுத்துட்டாங்க. A to Aங்கிறதுனால ஏவும் அதுதான், திரும்ப வரக்கூடிய ஏவும் அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். x = 1, y = 1. அப்போ இதில் உள்ளது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + y ≥ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில் 1 போட்டோம்னா இங்கே 1 + 1 2 இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து நமக்கு வராது. ஏன்னா இங்கே > 1 தான் வரணும், இங்கே 2 வரணும், இது வராது. இதே மாதிரி ஆப்ஷன் பியும் வராது. இதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன் சி வந்து x - y = 10 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏவும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கண்டிஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் இருக்க நம்பர் ஏதாவது ஒரு நம்பர், அதாவது x = 3, y = 4 அப்படின்னு எடுத்து இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதை மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, செகண்ட் வந்து இரு சார்பகா எண்களின் மீப்பெரு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் ஆஃப் கோ பிரைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கோ பிரைம் நம்பரில் உள்ளது, சீக்வன்ஸ் சீரீஸில் உள்ளது. ஓகே, பை டெஃபினிஷன் படி ஃபார் எனி 2 கோ பிரைம் நம்பர் தேர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் 1. 2 கோ பிரைம் நம்பர் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பராக இருந்தால் அதுக்கூட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF வந்து 1 தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பை டெஃபினிஷன் படி. அதனால் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் = HCF இன்ட்ரி LCM. HCF வந்து 2 நம்பருக்கும் 1 தான் இருக்கும். அடுத்தடுத்த கோ பிரைம் நம்பருக்கு அங்கே 63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1க்கு 63, LCM வந்து பார்த்தா 63 தான். அவங்களே LCM அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1 × 63 63. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 63. நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடர் த சீரீஸ். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு an கொடுத்துட்டு a⁻10 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது சீக்வன்ஸ் சீரீஸில் உள்ளது. அதாவது SN = இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 2n² + 3n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் nth டேர்ம் அப்படின்னா இந்த ஃபார்முலா கண்டிஷன் வந்து நமக்கு தெரியணும். an = Sn - அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா நமக்கு கண்டுபிடிக்கிறது A10வது உறுப்பு என்ன அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. அப்போ A10 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த SNல n² 3n இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். S10 = இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணுறோம். இப்போ 2 × n பதில் 10 போடுறோம். இங்கே 3 × n பதில் சிம்பிளிஃபை பண்ணால் 230 வரும்.
S9 ஈக்குவல் டு அதே மாதிரி எக்ஸுக்கு பதில் 9 இங்கேயும் எக்ஸுக்கு பதில் 9 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதில் வந்து 189 கிடைக்குது. ஸோ நம்ம a பவர் 10 அப்படின்னா n வர இடத்துல 10 போட்டு கொடுத்தோம். ஓகேவா? அப்போ a10 இஸ் ஈக்குவல் டு S10 மைனஸ் S10 மைனஸ் 1 9. அதனால தான் நம்ம 10 S10 S9 கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு தெரியணும். அதாவது an ஈக்குவல் டு Sn மைனஸ் S மைனஸ் 1 அப்படிங்கிற கண்டிஷன் தெரியும் சார். இதை வந்து செப்பரேட் பண்ணோம்னா 41 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ஃபிஃப்த் சம் வந்து கன்சிடர் எ ஜாமெட்ரிக் சீரீஸ் வந்து கொடுத்துட்டு 7th டைமும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ். இதுக்கு ஈக்குவலாக எது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் சீக்வன்ஸ் சீரீஸில் உள்ளது. ஏசி ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. டிஆர்சி ஈக்குவல் டு அதுவும் நமக்கு கொடுத்துட்டாங்க. T7 ஈக்குவல் டு 1458 1458 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ SN ஈக்குவல் டு எழுதியது டிஎன் ஃபார்முலா. டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்று R பவர் n மைனஸ் 1. அதாவது T7 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1458. இதில் இருந்து நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிக்கிட்டு இதன் கூடுதலுக்கு எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ SN ஈக்குவல் டு ஃபார்முலா SN ஈக்குவல் டு ஏ இன்று R பவர் n மைனஸ் 1 பை R மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 2186. ஆன்சர் ஆப்ஷன் டி 2186. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 12ஐ விட குறைவான ஒற்றை பகா எண்ணு கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பி 12 இருந்துச்சுன்னா மற்றொரு கணம் பி எனில் ஏ மற்றும் பிக்கு இடையேயான மொத்த சார்புகளின் எண்ணிக்கை. ரெண்டுக்கு இடையில உள்ள ரிலேஷன் என்னவா இருக்கும், எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது செட் அண்ட் ஃபங்க்ஷனில் உள்ளது தான். அப்போ ஏ வந்து நமக்கு தெரியும். 12ஐ விட குறைவான ஒற்றை பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர். 12 விட ஒற்றை பகா எண் 2ங்கிறது ரெட்டை பகா எண். அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு 2 3 2 5 7 14 மொத்தம் 4 நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்பர் ஆஃப் பியோட வேல்யூ கிடைக்கும். டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு 10th புக்லேயே ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் பி ஹோல் பவர் நம்பர் ஆஃப் ஏ. ஸோ 3ங்கிறது நமக்கு தெரியும். 3 பவர் 4. 3ஐ 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 81 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 7. ஒரு இன்ஃபினிட்லி சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து 12க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் ஏஆர் ஈக்குவல் டு 8. ரெண்டாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ஆர் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல், அதாவது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் உள்ளது தான். அப்போ ஏஆர் ஸ்கொயர் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது எஸ் இன்ஃபினிட்டிங்கிறது 12ங்கிறது தெரியும். எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா 10th இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் ஃபார்முலா தான். ஏ பை 1 மைனஸ் ஆர். இதிலிருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏ ஈக்குவல் டு 12 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. மறுபடியும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏ ப்ளஸ் ஏஆர் ஈக்குவல் டு 8. இங்கே நம்ம கண்டுபிடிச்ச கண்டிஷனும் நமக்கு தெரியும். ஏ இன்று 1 ப்ளஸ் இதில் காமனாக நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம் ஏவை. இப்போது ஏற்கனவே சிம்பிளிஃபை பண்ண கண்டிஷனை இங்கே எடுத்து ஏக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஆர் ஸ்கொயருக்கு பதில் 1/3. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 8. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் முதல்ல ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2மே ட்ரூ 2மே ஃபால்ஸ், 1 ட்ரூ ஃபால்ஸ் 1 ஃபால்ஸ் ட்ரூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது வந்து அல்ஜிப்ராவில் பாலினாமியல் அப்படிங்கிற இதில் இருந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு டிகிரி வந்து 3 தான், ஹையஸ்ட் பவர் வந்து 3 தான். ஓகே, இது ட்ரூ. செகண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேக்டர் இந்த x-3 x-4 ஃபேக்டராக இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு டவுட் வரும். இங்கே x³ இருக்குது, இங்கே 2 ஃபேக்டர் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் இந்த 2 ஃபேக்டரும் இதுக்கு ஃபேக்டராக 2 இதுவுமே இதுக்கு ஃபேக்டராக இருக்குதா அப்படின்னு தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இது 9th உள்ள கான்செப்ட் படி P ஆஃப் -3னா நமக்கு தெரியும். அதாவது x-3 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 3. அது மாதிரி x ஈக்குவல் டு 4 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 2மே நமக்கு 0 வரும்.
0 வந்துச்சுன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, போத் 1 and 2 ஆர் கரெக்ட். சரி, அது நெக்ஸ்ட்டு வந்து 3 numbers பி த ஏபி, தேர் சம்மும் கொடுத்துட்டாங்க, தேர் கியூபுக்கும் கொடுத்துட்டாங்க, தேர் ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு 5 மார்க் மாதிரி உள்ள கொஸ்டின் தான், இதுவும் சீக்வன்ஸ் சீரீஸில் உள்ளது தான். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 3 எண்கள், 3 கான்ஸ்கேட்டிவ் நம்பர்னாலே தெரியணும். a - d, a + d, சம் ஆஃப் த சீரீஸ் கொடுத்துட்டாங்க. 3ஐயும் சம் பண்ணால் a = 70ங்கிறது நமக்கு தெரியும், 10th செகண்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சு கியூபிக்கை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். கியூபிக்கை வந்து யூஸ் பண்ணும்போது x - y ஹோல் கியூப், x + y ஹோல் கியூப் ஃபார்முலாவை முதல்ல வச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த வேல்யூ எக்ஸுக்கும் ஒய்க்கும், எக்ஸுக்கு 10 ஒய்க்கு டியும் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ஏவோட வேல்யூயும் டியோட வேல்யூயும் எடுத்து அந்த a - d, a + dயில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 9, 10, 11. அதோட விடக்கூடாது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவ்வெண்களின் பெருக்கு தொகையானது, அதாவது ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 9 × 10 × 11 3ஐயும் ப்ராடக்ட் பண்ணோம்னா 990 கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. f of x is equal to 4x - 1, then the values of f composite, g composite, f -1 அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது செட் அண்ட் ஃபங்க்ஷனில் உள்ள காம்போசிட் ஃபங்க்ஷனில் இருந்து வந்திருக்கு. இது ஒரு இம்பார்ட்டண்டான 10th உள்ள கொஸ்டின் தான். எல்லாமே இது நல்லா நீங்கள் 10th உள்ள கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். f of x is equal to 4x - 1, இது f of -1 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணால் -5 கிடைக்கும். அப்போ f composite 1, நெக்ஸ்ட் f of -1 இதை போட்டோம்னா இதோட வேல்யூ -21. நெக்ஸ்ட்டு f of -1 என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம f of -1க்கு வேல்யூ 21 தெரியும். இதை அப்படியே அப்ளை பண்ணோம்னா -85 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, -85. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் சம்மு, இதுவும் செகண்ட் சாப்டரில் தான் நிறையா நமக்கு கேட்டிருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டரு, சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் வந்து. ஓகே, காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏபி கொடுத்துட்டாங்க. இன்டிஜர் சொல்யூஷன் 5x மாடுலோ 6 mod 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது a மாடுலோ b mod m. இந்த ஃபார்முலாவை வச்சு 5x - 6 = 8k. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த கேக்கு எந்த நம்பர் கொடுத்தா, இங்கே முழு நம்பர், நேச்சுரல் நம்பர் மாதிரி, ஹோல் நம்பர் மாதிரி முழு நம்பராக எந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த நம்பர் கொடுத்தாலுமே முழு நம்பர் வராது, ஃப்ராக்ஷனில் தான் வரும். அப்படி வந்தால் நமக்கு எலிஜிபிள் இல்லை. மாடுலஸ்னாலே இங்கே வரக்கூடிய நம்பர் முழு நம்பராக இருக்கணும். ஸோ எக்ஸுக்கு பதில் 8 கொடுத்தோம்னா இங்கே 14 வரும். நெக்ஸ்ட் இங்கே டினாமினேட்டரில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். அப்போ தான் அந்த கண்டிப்பாக டினாமினேட்டரில் உள்ள நம்பரை மேலே வரக்கூடிய நம்பர் கூட ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அந்த நம்பரும் வரக்கூடிய நம்பரால் டிவிசபிள் ஆகும். ஸோ 8 வந்தால் 14, இப்போ 8 கூட 5 ஆட் பண்ணோம்னா 13 வரும். 13 கேக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 22 வரும். அதே மாதிரி இந்த 13 கூட மறுபடியும் ஒரு 5 ப்ளஸ் பண்ணோம்னா 18, இதுவும் நமக்கு 30 வரும். ஸோ இந்த நம்பர் 14, 28, 30 வரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதன் பொது வித்தியாசம். அப்போ இது வந்து ஒரு சீரீஸாக இருக்குது, அவ்வளோதான் நம்ம 10th கண்டுபிடிப்போம். இது அடிஷனலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதன் பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்போ காமன் டிஃபரன்ஸ்னாலே T2 - T1, அதாவது 22லேருந்து 14 செப்பரேட் பண்ணோம்னா 8. ஆப்ஷன் ஏ 8. கொஸ்டின் நம்பர் 12. இதுவும் செட் அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது ரேஞ்ச் ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் எஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு எழுதியிருந்தோம். எஃப் காம்போசிட் 0 கொடுத்தா 1 கிடைக்கும், எஃப் காம்போசிட் 2 கொடுத்தா 0 கிடைக்கும், 3 கொடுத்தா -4 கிடைக்கும், 4 கொடுத்தா 2 கிடைக்கும், 5 கொடுத்தா 7. ஸோ மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 சார்புகளும் கொடுக்கப்பட்டால் ஜி காம்போசிட் எஃப்பின் வீச்சகமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜி காம்போசிட் எஃப். ஸோ இதே மாதிரி செகண்டு கொடுத்தா இதோட இம்ப்ளைஸ் பாருங்கள். இங்கே செகண்டில் இங்கே 0 கொடுத்தா நமக்கு 0 கிடைக்கும், எஃப் ஆஃப் 0 கொடுத்தா 2 கிடைக்கும், எஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறோம், எஃப் ஆஃப் 1 கொடுத்தா 0 கிடைக்கும், எஃப் ஆஃப் 0 கொடுத்தா 2 கிடைக்கும், எஃப் ஆஃப் -4 கொடுத்தா 2 கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த 2ங்கிறது வராது, ஒரு டைம் நம்ம போட்டால் போதும்.
அதே மாதிரி இங்கே எஃப் ஆஃப் 4 இருக்குது, இங்கே 4 கொடுக்கும்போது 2 வருது, இங்கே 7 இருக்குது, ஜி ஆஃப் 7 கொடுக்கும்போது இங்கே 0 இருக்குது. ஸோ நமக்கு வந்த நம்பர் ரிப்பீட் ஆகி வர வேண்டாம், ஏதாவது ஒரு நம்பர் வந்தால் போதும், ஒரு செட்டுக்குள்ள 2 நம்பர் வரக்கூடாது. ஸோ 0, 2, 4 ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 13 பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் 10th இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அதே 5 மார்க் கொஸ்டின் தான், ஆனால் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருக்க சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் இது ப்ரைம் ஃபேக்டர் பண்ணக்கூடியது தான். P1 X2 இப்போ 10th நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே 2.2 உள்ள எக்ஸசைஸில் வந்து அதே படி தான் இதை கோ ப்ரைமாக இதை பிரிச்சுக்கிடுதோம். ப்ரைம் ஃபேக்டராக 7, 11, 13, 17 நம்ம பிரிச்சுக்கிடுதோம். அதுக்கப்புறம் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தென் வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த, இந்த 4 நம்பருக்கும் மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன் அப்படின்னாலே அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். ஸோ 1, 2, 3, 4 இருக்குது. 4 இருந்தால் 2ஐயும் கூட்டி மிடில் இருக்க 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம், ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் 2க்கும். ஸோ 24/2 கேன்சல் பண்ணோம்னா 12 ஆப்ஷன் பி. ஸோ இது ஒரே கொஸ்டின் தான், பட் கொஸ்டினெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 2 கான்செப்ட் 3 கான்செப்ட் வர மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் வரும். பட் கொஸ்டினை ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா, அதில் ரியல் ரூட் அண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு கொடுத்துருக்குறாங்க. x² - 2 இந்த m+1x + m² + m+5 = 0. இதில் ஏபிசின்னு கொடுத்து எடுத்து எழுதிக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து ரியல் வேல்யூஸ் ஆஃப் m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேஸ் ரியல் ரூட், இதுக்கு வந்து ரியல் ரூட் இருக்கும். அப்போ ரியல் ரூட் அதாவது மெய் மூலங்களாக இருக்குன்னா டெல்டா வந்து greater than or equal to 0 இருக்கணும். அதாவது டிஸ்கிரிமினேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டெல்டான்னு சொல்லக்கூடாது. டிஸ்கிரிமினேட் வந்து greater than or equal to 0. டிஸ்கிரிமினேட்டோட வேல்யூ b² - 4ac. இதை பிக்கு பதில், ஏக்கு பதில், சிக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா m greater than or equal to 4 அப்படின்னு கிடைக்கும். அதில் ஆன்சர் ஆப்ஷன் டி, m greater than or equal to 4. தி HCF ஆஃப் 2க்குள்ள HCF இது 2 எத்தனை மெத்தடில் 3 மெத்தட் இருக்குது. நம்ம 10th இருக்கக்கூடிய மெத்தட் அதாவது AC = BQ + Rல போடலாம். ஏங்கிறது பிக் நம்பர் எடுத்துக்கிட்டோம், பிங்கிறது அதில் ஸ்மால் நம்பர். இந்த 2ல் பிக் நம்பர் வந்து 867 எடுத்துக்கிட்டோம், பிங்கிறது 255. இது எத்தனை டைம் வருதுன்னா 3 டைம் வருதும். ரிமைண்டர் வந்து 102 இருக்கும். அப்புறம் 255 ஃபஸ்ட்டு போயிடும், 102ங்கிறது செகண்ட் வந்துடும். இது எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம் இருக்கும், ப்ளஸ் பேலன்ஸ் ரிமைண்டர் வந்து 51 இருக்கும். திரும்ப அதையும் 121, 51 போட்டோம்னா 2 டைம் இங்கே 0 வந்துடும். ஸோ இங்கே 0 வந்துட்டுனா லாஸ்ட் நான் 0 ரிமைண்டர் இங்கே வந்து 0 வந்துச்சுன்னா அங்கே வரக்கூடிய நம்பர் வந்து 51. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 51. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வட்டநாற்கரத்தின் பக்கங்கள் அதாவது மென்சுரேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க, சைக்கிள் குவாட்ராட்டிக்கல்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9th பார்க்கக்கூடியது வந்து இந்த பார்க்கும்போதே உங்களுக்கு 3 சைடு ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும், ஏபிசி வச்சு கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே வந்து நாற்கரம் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஃபார்முலா அதாவது எர்கமெனிஸ்டிக்ஸ் ஃபார்முலா படி S × S - A, S - B, S - C, S - D. அதாவது 9th ஹெராயின்ஸ் ஃபார்முலா அப்படின்னு படிச்சிருக்கோம். 3 சைடு ட்ரையாங்கிள் டிஃப்ரெண்ட் சைடு கொடுத்துருந்தா இங்கே 4 சைடு குவாட்ராட்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ x - D, எஸ்ஸோட வேல்யூ பார்த்தா a + b + c + d/2. இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஓகே, அப்போ ABCD 4 வேல்யூ இருக்குது. ABCDன்னு அந்த 4ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் 13. இதுதான் எஸ்ஸோட வேல்யூ. அப்புறம் S - A, S - B, S - C, S - D போட்டோம்னா 1680, 1618 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 17, இது வந்து அல்ஜிப்ரா, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் தான். கொஸ்டின்லே பார்த்தா இப்போ குவாட்ராட்டிக் கொடுத்துட்டு இதோட நேச்சர் ஆஃப் ரூட் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது மூலங்களின் தீர்வுகளின் தன்மை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம 10th பார்த்தா மெய் அண்ட் ஈக்குவல் அதாவது ரியல் அண்ட் ஈக்குவல் பார்ப்போம். அடுத்தால ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு பார்ப்போம். நோ ரியல் ரூட் 3 கண்டிஷன் தான் இருக்கும். பட் இங்கே 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை விட கூடுதலாக ஒரு ஸ்டெப்பு மேலே போகணும். அதாவது டெல்டா = b² - 4ac. அதாவது டிஸ்கிரிமினேட் = அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதோட வேல்யூ greater than or equal to 0. greater than or equal to 0 வந்தால் அந்த ரூட் ஆர் ரியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ரியல் அண்ட் ஈக்குவல், ரெண்டு ரூட் ஈக்குவலாக இருக்கா, ரேஷனலாக இருக்கா, இர்ரேஷனலாக இருக்கான்னு கேட்குறாங்க. பட் இங்கே 44 இஸ் நாட் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதை வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 25, 16 இந்த மாதிரி வந்தால் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். 44 வந்து நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நாட் ஸ்கொயர் கிடைக்காது. அதனால் இந்த நம்பர் வந்து இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரியல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 18. இது வந்து ஜாமெண்ட்ரியில் உள்ளது. சிமிலர் ட்ரையாங்கிள் ரெண்டுமே பேரலாக இருக்குது. அப்போ இது வந்து தேல்ஸ் தியரம் நம்ம சொல்லுவோம். பேசிக் ப்ராப்பர்ட்டி தியரத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது. பேசிக் ப்ராப்பர்ட்டி தியரத்தை பேஸ் பண்ணி ஏடி பை டிபி கண்டுபிடிக்கிறோம். அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க 2K2ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் கொடுத்ததுனால நம்ம ஒரு காமன் எலமெண்ட், அதாவது K அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஏடி பை ஏபி அப்படின்னு எடுக்கிறதுனால ஏபி வந்து 3யும் 2வும் ஆட் பண்ணால் 5 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். ஏன்னா கொஸ்டினில் வந்து அப்படி தான் கேட்டிருக்காங்க, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ஏடி பை ஏபி அப்படிங்கிற கான்செப்ட் தெரியணும், 2/5 அப்படின்னு. மறுபடி ஃபார்முலா தான், 10th இருக்கிறது தான். இதோட ஏரியா, அதாவது இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியாவும் பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிக்கும் போது இதோட சைடோட ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏடி பை ஏபி ஸ்கொயர் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஏடி பை ஏபி ஸ்கொயர் வந்து 2/5ங்கிறது நமக்கு தெரியும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 225 கிடைக்கும் நமக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அந்த மேக்ஸோட கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அந்த கான்செப்ட் நீங்கள் அதில் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக தெரியும். நெக்ஸ்ட், ஒரு வட்டநாற்கரத்தில் பின்வருவனவற்றில் எப்போதும் உண்மை. கீழே இருக்கக்கூடிய 4 எது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இருக்குமா அப்படின்னா சைக்கிள் குவாட்ராட்டிக்கலில் கண்டிப்பாக இருக்காது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாகவே இருக்காது. எப்பொழுதுமே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னா அது ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாகவோ தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் சப்ளிமெண்ட்ரி. இதுதான் கண்டிஷன் கரெக்டு. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் சப்ளிமெண்ட்ரி. இதுதான் சைக்கிள் குவாட்ராட்டிக்கலோட இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். Definition: a cycle quadratical is a equal whose 4 vertices all single circular. Sum of each pair of opposite angles are 180 degree supplementary, 90 degree complementary நமக்கு தெரியும். ஸோ இதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி. எல்லா பக்கங்களும் சமம் அப்படிங்கிறது வராது. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஸ்கொயர் ஆகவோ இல்லை ராம்பஸ் ஆகவோ தான் இருக்கும். ஓகே, சைக்கிள் குவாட்ராட்டிக்கல் அப்படி இருக்காது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. இது வந்து அல்ஜிப்ராவில் கார் ஸ்பீடு சம். இந்த கான்செப்ட் கொஸ்டின் படி 150/x - 150/x + 25, அதாவது ஒரு நேரம் எக்ஸாகவும் இருக்குது, அது 25 கிலோமீட்டர் அதிகமாக போகும்போது ½ an hour போய் சேருது. அப்போ ½ an hour அப்படின்னா 30 மொத்தம் ஒரு மணி நேரத்துக்கு 60 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 30/16 தெரியணும். 0 0 கேன்சல் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு கிடைக்கும். ஸோ 2ஆல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்க 2 போனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 300/x 300/x + 20 = 1. இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா x = ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வருவோம். -100 75. -100 என்றைக்குமே நாட் நெக்லிஜிபிள். ஸோ ஆன்சர் வந்து 75, ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 21. எந்த மதிப்புகளுக்கு இந்த சார்பானது வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் அன்டிஃபைன்ட் ரேஷனல் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ராவில் உள்ள எக்ஸசைஸில் உள்ளது. நாட் டெஃபைன், வரையறுக்கப்படவில்லை அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். ரிடக்ஷன் ஃபார்முலா நம்ம இது பண்ணுற மாதிரி. அப்போ டினாமினேட்டர் 0வாக இருந்தால் தான் இது வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். ஸோ அப்போ டினாமினேட்டர் 0வாக இருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூலாம் கொடுத்தா 0 வரும். இதுதான் கணக்கோட கான்செப்ட். ஓகே, இப்போ கீழே இருக்கக்கூடிய ரேஷனல் அன்டிஃபைன்டு ஹோல் டினாமினேட்டர் இது வந்து பை சிந்தட்டிக் டிவிஷன் படி நமக்கு தெரியும். 9th நம்ம நிறையா சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பை சிந்தட்டிக் டிவிஷன் படி நம்ம போட்டோம்னா இதோட ஃபேக்டர்ஸ் வந்து -2 3 4 அப்படின்னு 3 ஃபேக்டர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த 3 ஃபேக்டர் கொடுத்தா இந்த வேல்யூ டினாமினேட்டர் வந்து 0 வரும். அதை வச்சு நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாலினாமியல். இதுவும் ஒரு அல்ஜிப்ரா சம் தான். ஃபைண்டிங் த வேல்யூஸ் ஆஃப் கே. சரி, இது ஃபைண்ட் த ரிமைண்டர் 4
டிவைடு பை எக்ஸ் மைனஸ் 2 இருந்தால் கேவோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னா கியூ ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஆக்கிடுவோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 24 சீக்வல் டு 2 சீக்வல் டு 0 அப்படின்னா எக்ஸ் சீக்வல் டு 2. அப்போ பி ஆஃப் 2 சீக்வல் டு இதோட ரிமைண்டர் வந்து நமக்கு 4னு தெரியும். அப்போ இந்த பாலினாமியலில் வந்து இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கேயோட வேல்யூ வந்து நமக்கு -26 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பின்வரும் சமன்பாடுகளில் ஆல்பா பீட்டா, இதுவும் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி வருது. ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் சீக்வல் டு 20யும் கொடுத்துட்டாங்க. ஆல்பா பீட்டா சீக்வல் டு 9ம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பின்வரும் சமன்பாடு ஆல்பா பீட்டா இது எந்த நிபந்தனைகளை நிறைவு செய்யும், அதாவது கீழே உள்ள 4 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ரூட் வேணும். அந்த ரூட்டுக்கு தான் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷனை வச்சு 2 ரூட் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்பா பீட்டா. இது ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதில் 20, இங்கே 2 × 9 இது சிம்பிளிஃபை பண்ணால் ஆல்பா பீட்டா சீக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 38ன்னு ஒரு ரூட் கிடைக்கும். ஆல்பா பீட்டா சீக்வல் டு 9 இது வந்து சம் ஆஃப் த ரூட்டுன்னு தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்பா பீட்டா சீக்வல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 38x ப்ளஸ் 9 சீக்வல் டு 0. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 24. 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்திற்கு வெளியே பி என்ற புள்ளி உள்ளது. இது ஜாமெண்ட்ரியில் 2 டேன்ஜென்ட்டை பேஸ் பண்ணி வருது. அதை ஏற்கனவே நம்ம நிறைய சம் பார்த்துருக்கோம் 10th. பிதாகரஸ் தியரம் இது ஜாமெண்ட்ரிலே நம்ம பார்த்துருக்கோம். பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி பிஏவோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் ஏரியா ஆஃப் த குவாட்ராட்டிக்கல் OAPB இதோட நமக்கு 1 தான் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இந்த குவாட்ராட்டிக்கலோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறது நமக்கு தெரியும். இப்போ 2 ட்ரையாங்கிளும் எப்படி தான் இருக்கும், சேமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். ஸோ 2 சேமாக இருக்குது. ட்ரையாங்கிள் மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் சேமாக இருக்குது. அப்போ 2 இன்று ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் BH. அப்போ 2 இன்று பியும் ஹெச்சும் நமக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால. அப்போ 12 இன்று 5 2 கேன்சல் ஆகிட்டுனா 12 5s are 60. ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 25. இது வந்து அல்ஜிப்ராவில் ஏஜ் கால்குலேஷன். இது கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்னா ஏஜ் கால்குலேஷன் இல்லாத சம்மே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ராமோட கரண்ட் ஏஜ் எக்ஸு, ஃபாதரோட கரண்ட் ஏஜ் எக்ஸ் ப்ளஸ் 20. 5 years எகோன்னு கொடுத்தா சப்ராக்ட் பண்ணணும், ஆஃப்டர்னு கொடுத்தா ப்ளஸ் பண்ணணும். நமக்கு எகோ கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 5. இங்கே ஃபாதர் ஏஜ்லேயும் அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 5 வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிடுதோம். ஓகே, சப்ராக்ட் பண்ணால் 20ல் 5 போச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 15 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ கண்டிஷன் படி அந்த கரண்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு பாஸ்ட் ஏஜ் ப்ளஸ் 175 ஆட் பண்ணுதோம். எக்ஸ் இன்று எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 5 இன்று எக்ஸ் ப்ளஸ் 15. இங்கே எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 15 ப்ளஸ் 175. ரெண்டோட பெருக்கல் பலனை விட 175 அதிகம். ஸோ கண்டிஷனில் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ஏஜ் ப்ளஸ் 175 ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைக்கும். கடைசியில் கொஸ்டினை பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஃபைண்ட் தயர் கரண்ட் ஏஜ், இப்போ இருக்கக்கூடிய ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராமோட ஏஜ் வந்து 10 இருக்கும். அதே மாதிரி ஃபாதரோட ஏஜ் அதாவது எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு எடுத்துருக்கோமா. அப்போது எக்ஸுக்கு பதில் 10 போட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 20 30 அப்படின்னு வந்துடும். ஆன்சர் வந்து 10,30. நெக்ஸ்ட் வந்து ஜாமெண்ட்ரி, அதில் சைக்கிள் குவாட்ராட்டிக்கலில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சைக்கிள் குவாட்ராட்டிக்கலை வச்சு நம்ம பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி இதோட டியோட வேல்யூ வந்து நம்ம என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் சந்திக்கும் முனை எனில் வட்டத்திலிருந்து நாற்கரத்தை நீடிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிமைண்டர் ஏரியா வந்து என்ன, அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் ஏரியா ஆஃப் குவாட்ராட்டிக்கல், இந்த குவாட்ராட்டிக்கலை செப்பரேட் பண்ணால் மீதி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஷேடட் பண்ணாமல் இருக்கக்கூடிய 4 ஏரியாவோட
பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், சர்க்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், குவாட்ராட்டிக்கல் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ குவாட்ராட்டிக்கலில் வரும்போது ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் நமக்கு இருக்கும். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால 1/2 இன்டு ஏரியா ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள். அப்போ πr ஸ்கொயர் ஏரியா ஆஃப் சர்க்கிளோட இது வந்து πr ஸ்கொயர், π22/7, 5 இன்டு 5, இங்கே 2 இன்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா 1/2, 8 இன்டு 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 34/7. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 27. இது வந்து அல்ஜிப்ராவில் அந்த ஈக்குவல் ரூட்ஸ், நேச்சர் ஆஃப் ரூட்ஸை வச்சு இதோட 4வது கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏபிசி கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசின்னு எடுத்து எழுதிருந்தோம். இந்த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், அப்போ டிஸ்கிரிமினேட் வந்து 0 ஆயிருந்தோம். b² - 4ac 0. இது ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரியும். பியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, சியோட வேல்யூவை அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா மைனஸ் இந்த பக்கமாக போகும்போது என்ன வந்துடும் அப்படின்னா 3abc அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏபிசி அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அது ஏபிசின்னு கொடுக்காம ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம 10th வரைக்கும் உள்ள கொஸ்டினில் சும்மா இதோட ப்ரூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ax² q + b³ + c³ = 3abcன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிடுவாங்க. இங்கே அதையும் தாண்டி ஏபிசி -24, அப்போ அந்த ஏபிசின்னு வர இடத்துல -24 கொடுத்தோம்னா அதோட ஆன்சர் வந்து 3 கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா -72. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 28. இதுவும் அல்ஜிப்ரா, சம் ஆஃப் பவர் ஆஃப் ரூட். இது உங்களுக்கு ஏன் ஒவ்வொன்றுக்கும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் எந்தெந்த சாப்டரில் இருந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அல்ஜிப்ராவிலேருந்து எத்தனை சம் வந்திருக்கு, ஜாமெண்ட்ரிலேருந்து எத்தனை சம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஈக்குவேஷனில் எடுத்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணதோ. அப்போ எக்ஸோட வேல்யூ -62, அப்போ 2 ரூட், ஆல்பாவோட வேல்யூ -6, பீட்டாவோட வேல்யூ 2. இப்போ நமக்கு என்ன கேட்டாங்க, ஆல்பா பவர் 4 + பீட்டா பவர் 4. அப்போ ஆல்பாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணோம்னா 1312. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க பெரிமீட்டர் ஆஃப் ராம்பஸ், அதாவது சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் கொடுத்துட்டு அதன் சுற்றளவு என்ன, அதாவது டயகனல்ஸ் ஆஃப் ராம்பஸ் கொடுத்துட்டு அதோட பெரிமீட்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராம்பஸ் அப்படின்னாலே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும், டயகனல்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 4மே ஈக்குவல் ட்ரையாங்கிள், 4 ஈக்குவல் ட்ரையாங்கிள் இருக்கும். அப்போ பை பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சைடு, அதாவது கட் அதர் ஈச் அதர், அதாவது மொத்தம் 10 சென்டிமீட்டர்னா இங்கே 5 இருக்கும், இங்கே 5 இருக்கும், இங்கே 24 இருக்குன்னா இங்கே 12 இருக்கும், இங்கே 12 இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா அதுக்கு வந்து பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி ஒரு சைடு கண்டுபிடிக்கிறோம். இந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். ஸோ ஒரு சைடு கண்டுபிடிச்சா போதும், அதை அந்த பெரிமீட்டர் அப்படின்னா 4 சைட்ஸை சம் பண்ணணும். அப்போ 4 × 13 52. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 30. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே. அல்ஜிப்ராவில் நேச்சர் ஆஃப் ரூட், இதுவும் நேச்சர் ஆஃப் ரூட்டில் தான் கேட்குறாங்க. ஏபிசி. அப்போ ரியல் ரூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து டிஸ்கிரிமினேட் வந்து <0 இருக்கும். b² - 4ac அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரோம். அப்போ k × k - 8 <0 அப்படின்னு வந்துடும். த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் நெகட்டிவ் ஒன்ஸ் நம்பர் பாசிட்டிவ் அதர் தேன் நெகட்டிவ். இது ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, ஒன்று நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் வந்து எப்படி இருக்கும், 0 இருக்கும். இன்னொரு நம்பர் இந்த -8 அங்கே போகும்போது +8 ஆயிரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 0 <k <8. கொஸ்டின் நம்பர் 31. ஜாமெட்ரி ஈக்குவல்ட்ரிக்கல் ட்ரையாங்கிள், அது ஏபிசி ஈக்குவல்ட்ரிக்கல் ட்ரையாங்கிளாக இருக்குது. அதோட லென்த் 2pன்னு கொடுத்துட்டாங்க. ஏடி வந்து இந்த ஏடி வந்து பெர்பெண்டிகுலர், பிசிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏடி. இந்த ஏடியோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏடி வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படிங்கும்போது 2 ட்ரையாங்கிள் நமக்கு சேமாக இருக்கும். அப்போது இதை கட் அதர் கட் ஈச் அதர், அதாவது பிடி வந்து இதுக்கு இந்த 2pயை விட பாதியாக தான் இருக்கும். அதாவது 1/2 2p, 2 × 2 கேன்சல் ஆகிட்டுனா p கிடைக்கும். ஒரு சைடு நமக்கு தெரியும், இன்னொரு சைடு ரெண்டுமே ஒரு சமபக்க முக்கோணம் தான். அப்போ இங்கே சமபக்க முக்கோணம் கட் அதர் ஈச் அதராக இருக்கிறதுனால மொத்தம் இருக்க 2p, இங்கேயும் ஒரு p இருக்கும், இங்கேயும் ஒரு p இருக்கும். ஸோ அப்போ நமக்கு
இங்கே ஒரு 2p இருக்கும், இங்கே ஒரு p இருக்கும். இப்போ இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்குது. ஸோ பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்தினோம்னா இந்த வேல்யூ ஏடியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏடியோட வேல்யூ வந்து √3p. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் வருது. அதில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படிங்கிறத பற்றி வருது. முனைப்புள்ளிகளாக கொண்ட கோட்டு துண்டின் மையக்குத்து கோடின் சமன்பாடு. அப்போ மையக்குத்து கோடு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கேட்குறாங்க. இங்கே வந்து 2 பாயிண்ட் கொடுத்து இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டு 2 பாயிண்ட்டையும் வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா 4,4. ஸோ அதே பாயிண்டை வச்சு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறோம் -1/2. இப்போ இந்த ஸ்லோப் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா m1 m2 வந்து -1 இருக்கும். அப்போ m2 = -1/m1. அப்போ -1/2 வந்து 2 மாறிடும். அப்போ ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அப்போ y - y1 = m × x - 1. ஃபார்முலா போட்டால் y = 2x - 4. ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 33. இது இப்போ தான் ட்ரிகனாமெட்ரியில் ஃபஸ்ட்டு வருது. இதுக்கு வந்து காட் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த sin cube தீட்டா - cos cube தீட்டா இதுக்கு k √10 இருந்தால் கேவோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா காட் தீட்டா = 3ன்னு கொடுத்தா சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் காட் தீட்டானா adjacent சைடு பை ஆப்போசிட் சைடு. அதாவது இங்கே 3/1 இங்கே 3 இருக்கும், இங்கே 1 இருக்கும். இதை பிதாகரஸ் தியரத்துப்படி இதை போடும்போது 3 3 சார் 9 + 1 √10 மாறிடும். அப்போ சைன் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடென்னிஸ் 1/√10. காஸ் தீட்டானா adjacent சைடு பை ஹைப்போடென்னிஸ் 3/√10. ஸோ நம்ம கிவன் கண்டிஷன் போட்டு எழுதிக்கலாம். அப்போ சைனுக்கு தீட்டாவுக்கு பதிலே வேல்யூ போட்டிருந்தோம் 1/√10 ஹோல் கியூப் -3/√10 ஹோல் கியூப் = k√10. இதை கியூப் பண்ணும்போது 10√10 வந்துடும். இங்கே 3 3 சார் 9 3 சார் 27/√10. இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா கேவோட வேல்யூ வந்து -13/5. ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 34. கோஆர்டினேட் ஜியாமெட்ரி செக்ஷன் ஃபார்முலா. அதிலே நமக்கு கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. உட்புறமாக பிரிக்கிறது இன்டர்னலின்னு கொடுத்தா அங்கே ப்ளஸ் வரும், எக்ஸ்டர்னலின்னு கொடுத்தா மைனஸ் வரும். ஸோ இன்டர்னலி இருக்கிறதுனால ப்ளஸ் வந்துடும். mx2 + nx1/m + n my2 + ny1/m + n. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் 6,5 அப்படின்னு நமக்கு ஃபார்முலா படி சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கும். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி. இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நம்ம வந்து முடித்த உடனே ஃபுல் டீட்டெயில்ஸோட கொடுக்குறோம். இது வந்து NNMS-ஆக இருக்குது, NTSC-ஆக இருக்கட்டும், TN டெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மேக்ஸை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி மேட்டை பொறுத்தளவுக்கு நம்ம டீட்டெயில்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி ஆனது ட்ரையாங்கிள் PQRக்கு வடிவத்தவை. மேலும் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இதோட ஏரியா வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் ஜாமெட்ரி கொஸ்டினில் சிமிலர் ட்ரையாங்கிள் படி இதே சம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ இருந்தால் சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். ஆனால் அது முன்னாடி இன்னொரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டு போட்டு இது டேரெக்டாகவே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது சென்ட்ராய்டு. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் ட்ரையாங்கிள் சென்ட்ராய்டை பற்றி கேட்டிருக்காங்க. சென்ட்ராய்டுனாலே ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். சென்ட்ராய்டு கொடுத்துட்டு ஒரு சைடோட ஒரு கார்னர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிச்ச XYயை ஆட் பண்ணி நமக்கு கேட்குறாங்க. ஸோ சென்ட்ராய்டு ஃபார்முலா போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா x = 3 y = 1 அப்படின்னு கிடைக்கும். அதோட விட்டுட்டு இங்கே பாயிண்ட்ஸ் இல்லையன்னு நம்ம நினைக்கக்கூடாது. கொஸ்டின்லேருந்து x + y என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ x + y னா 3 + 1 4. ஆன்சர் பி 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் 37. இதுவும் ட்ரிகனாமெட்ரிக்கில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. இது த டாப் ஆஃப் த 2 போல்ஸ் 2 போல் கொடுத்துட்டு அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆங்கிள் வந்து பார்த்தா காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சரி. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னாலே 90 டிகிரிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னொரு ஆங்கிள் 90 - தீட்டாவாக இருக்கும். இதை வச்சு ஃபஸ்ட்டு போலுக்கும் செகண்ட் போலுக்கும் tan தீட்டாவோட வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
அப்போ tan 90 மைனஸ் தீட்டானா காட் தீட்டா அப்படின்னு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இதுதான் ஈஸியான ஸ்டெப்பு. tan தீட்டாவும் காட் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் 1 அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா, ஒரு நம்பரும் அதோட ரெசிப்ரோக்கலே மல்டிப்ளை பண்ணால் 1 தான். ஸோ 25/d 16/d = 1. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கே கீழே d ஸ்கொயர் ஆயிரும். 25 × 16 இதை ரூட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா 20 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 38. இதுவும் ட்ரிகனாமெட்ரி ஹைட் அண்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். இது வந்து இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 45 டிகிரி இருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த கோபுரத்தின் உச்சி டாப் ஆஃப் த டவரை பார்க்கும்போது 60 டிகிரியாக இருந்துச்சு. ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க, ஏற்ற கோணம்னா அப்ரிசியேஷனில் பார்க்குறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த டவரோட ஹைட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 2 ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள், இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிளில் ஒரு ட்ரையாங்கிளுக்கு 45 டிகிரி வச்சு பார்க்குறோம். இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு 60 டிகிரி வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகே, பார்த்து அதில் எக்ஸோட வேல்யூவை எடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் ஹெச் வந்து நமக்கு 60 + 20√3 அப்படின்னு கிடைக்கும். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 39. இது வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் உள்ள சம் தான். ப்ராப்பர்ட்டி ஆஃப் மீடியன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளோட மீடியன் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு சைடு கொடுத்து சிடி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ப்ரப்போர்ஷன் இதுபடி ஒரு ட்ரையாங்கிள்லேருந்து பெர்பெண்டிகுலராக ஒவ்வொரு லைன் வரையும் போது அது ஜி அப்படிங்கிற இடத்துல கட் ஆகுது. அப்படி கட் ஆகும்போது நமக்கு ஒரு சைடு வந்து 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நமக்கு டிவைட் ஆகும். இது நம்ம 9th நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரிலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் டெரிவேட்டிவே இருக்குது, நம்ம அதை பார்த்துக்கலாம். அதாவது AG/GD = 2/1 ரேஷியோவில் வருது. அதில் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா GD = 3 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 40. இதுவும் கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் உள்ளது தான். அதாவது ஏபிசி அப்படின்னு 3 சைடுக்கு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு கொடுத்துட்டாங்க. அதோட மிட் பாயிண்டை வந்து ஜாயின் பண்ணால் PQR, இதே மாதிரி PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு, 2 முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சி PQவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த ஜாயின் த மிட் பாயிண்ட், ஒரு அந்த ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ணக்கூடிய மிட் பாயிண்ட்லேருந்து போட்டால் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போ இதில் மொத்தம் நமக்கு 1 2 3 4 ட்ரையாங்கிள் கிடைக்கும். 4 ட்ரையாங்கிளும் நமக்கு ஈக்குவல் ஏரியா இருக்கும். இதுவும் நம்ம 9th நம்ம படிச்சிருக்கோம். ஒரு பெரிய சம்மே இருக்குது. அப்போ 8 மார்க்கில் இருக்கும்போது பெரிய சம்மே ஒரு சம் இருக்குது. அந்த சம்மில் நம்ம வச்சு ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் Q = 1/4 1 2 3 4 1/4 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் P. அப்போ தான் Q = 1/4P. அப்போ P = இங்கே டிவைடில் இருக்க அங்கே போகும்போது 4Q ஆயிரும். இப்போ P/Q = 4. அப்போ இந்த சமுக்கு பார்த்தா ஒரே கான்செப்ட். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் உள்ள மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ட்ரையாங்கிள் 4மே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 41. இது கோஆர்டினேட் ஜியாமெட்ரியிலேருந்து எக்ஸ்டர்னல் டிவிஷனில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னலில் பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் அப்படின்னா மைனஸில் வந்துடும். அதுவும் ஒரு பாயிண்ட் கொடுத்து இன்னொரு, அதாவது அந்த Q அப்படிங்கிற பாயிண்ட் டிவைட்ஸில் கொடுத்துட்டு 3வது பாயிண்ட்டு, ஒரு 2வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எப்படின்னா 1/1:2. அது எம்மோட வேல்யூ 1ம் என்னோட வேல்யூ 2ம் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ, அதாவது ஆன்சர் வந்து 4 and -3 மாற்றி போட்டுறக்கூடாது. ஏ வந்து 4, பி வந்து -3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 42. இதுவும் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு, அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டு அதோட கர்ணம் ஹைப்போட்டனிஸும் நமக்கு இதை கொடுத்துட்டாங்க 15 அப்படின்னு கொடுத்துட்டு முக்கோணத்தின் ஏரியா ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெரிமீட்டர்னாலே ஒரு சைடு கொடுத்துட்டாங்க 15ங்கிறது. அப்போ 2 சைடு ஏபின்னு வச்சுக்கிறதோம். அப்போ A + B வந்து
21 அப்படிங்க நமக்கு தெரியும். பை பிதாகரஸ் தியரத்துப்படி இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டெனிஸோட ஸ்கொயர் 15 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறமா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும். எப்படிலாம் லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் பாருங்கள். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மேக்ஸில் நீங்கள் தான் ஹீரோ. a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ a ப்ளஸ் பிங்கிறது நமக்கு தெரியும் 21 ஸ்கொயர். அதே மாதிரி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா 221. அதே மாதிரி ப்ளஸ் 2ab. அதான் நம்ம ஏபியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபியை வச்சுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 108ன்னு கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆஃப் பிஹெச். அப்போ ஆஃப் பிஹெச்ங்கிறது ஒரு பக்கம் ஏவாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹைட்டு பியாக இருக்கும். ஸோ ஏபியோட வேல்யூ 108. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் சி. இது tan a ப்ளஸ் பி வேல்யூ கொடுத்துட்டு tan 75ஓட வேல்யூ இது 11th இதே சம் நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. tan a ப்ளஸ் பி ஈக்குவல் டு tan a ப்ளஸ் tan b பை 1 மைனஸ் tan a tan b. ஸோ நமக்கு என்ன கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா tan 75 வந்து 45 ப்ளஸ் 30 அப்படின்னு பிரிக்கக்கூடிய கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். tan 45ஓட வேல்யூ 1, tan 30ஓட வேல்யூ 1/√3. ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா 2 ப்ளஸ் √3 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 44. இதுவும் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் ஏபிசி கொடுத்துட்டாங்க. ஏவும் பிசி 10 கொடுத்துட்டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹைப்போட்டெனிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்ணத்திற்கும் மற்ற பக்கத்திற்கும் உள்ள விகிதம். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? காஸ் தீட்டா ஈக்குவல் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனிஸ் நமக்கு தெரியும். ரெண்டு இது கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு 60 நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு 10ன்னு வந்துடும். அப்போ காஸ் 60 டிகிரிஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. இங்கே 1/2ன்னு போட்டோம்னா ஏசி 1/2 ஏபி. அப்போ ஏபி இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிடணும். அப்போ ஏசி ஈஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு 2:1. ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 45. இதுவும் ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டிஸில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. tan theta ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. tan theta ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டெனிஸ். அப்போ 3:1. இதோட ஹைப்போட்டெனிஸ் tan theta ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஹைப்போட்டெனிஸ் கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் த ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1√10ன்னு வந்துடும். அப்போ காசோட வேல்யூ சைனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர். இதுவும் 10th வரக்கூடிய சம் தான். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -4/5 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 46. இது ட்ரிகனாமெட்ரியில் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஒரு இதில் போயிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் 3 செகண்டில் வரக்கூடிய, அதாவது ஸ்பீடு டைமை வச்சு வரக்கூடியது. அப்போ tan ஃபஸ்ட்டு 30 டிகிரியை வச்சு பார்க்காங்க. h1/3√3 வச்சு நம்ம போட்டுக்கிடணும். அதே மாதிரி அனதர் 3 செகண்டுக்கு அப்புறம் போகும்போது 60 டிகிரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 30 டிகிரியாக இருக்குது. அப்புறமா 3 வினாடிகள் கழித்து பார்க்கும்போது 60 டிகிரியாக இருக்குது. அப்போ 60 டிகிரியை வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸு, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 9 இருக்குது. அடுத்த h1 வந்து 3 இருக்குது. அப்போ 9 - 3 = 6 மீட்டராக இருக்குது. ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். இது நமக்கு சயின்ஸ்லேயே படித்த ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போது 6/3 2 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஸ்பீடு ஆஃப் 0 மீட்டர்லேருந்து 9 மீட்டர் இஸ் 6 செகண்ட் ஃபஸ்ட்டு போகக்கூடியது. ஃபைனலாக அப்போ ஸ்பீடு = 9 மீட்டர் பை 6 செகண்ட். இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1.5 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும் நமக்கு. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 47. ஒரு கோளத்தின் ஆரம் 2 மடங்காக அதிகரிக்கும் போது அதிக புறப்பரப்பின் சதவீதம். இது மென்சுரேஷனில் உள்ளது. ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா 4πr². நியூ சர்ஃபேஸ் ஏரியா 2 மடங்காக மாறுது. அப்போ r வந்து 2r இருக்குது. அப்போ 2r² 4r² 16πr² வந்துடுது. ரெண்டுக்குள்ளே அதிகரிக்கும் பொழுது, இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, அப்போ பெரிய சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியாவை சப்ராக்ட் பண்ணால் 12πr கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ்னா இன்க்ரீஸ் பை ஒரிஜினல் இன்டு 100. இன்க்ரீஸ் ஆகுறது எவ்வளவு? அது பை ஒரிஜினல் 4πr²ங்கிறது ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா. இன்க்ரீஸ் ஆன சர்ஃபேஸில் ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா டிவைட் பண்ணி இன்டு 100ஆல் வந்துச்சுன்னா அதுதான் percentage. 300%. ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 48. ப்ராபபிலிட்டி சம். நம்பர் ஆஃப் டைஸ்னாலே நம்பர் ஆஃப் எஸ்ங்கிறது நமக்கு தெரியும்.
முகமதிப்பு சமமாக இருக்கணும். அதாவது 1 1 2 2 3 3 இது வந்து 6/36 இருக்கும். முகமதி பெருக்கல் பலன் ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. 1 2 இது ஒற்றைப்படை எண்ணாக வரணும்னா பி ஆஃப் பி வந்து 90/36 ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது வந்து 3 நம்பர் இருக்கும். 3/36 பி ஆஃப் ஏ யூனியன் பி படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் 1/3 கிடைக்கும். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 49 மென்சுரேஷன் வால்யூம் ஆஃப் சிலிண்டரில் உள்ளது. இது உயரங்களின் விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்துட்டு ரேடியஸும் ரேஷியோவும் கொடுத்துட்டு வால்யூமோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூமோட ரேஷியோனா வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு பை R1² H1 பை R2² H2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/3 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி 1:3. ஓகே, கொஸ்டின் நம்பர் 50. இது வந்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் கார்டீசியன் பிளேனில் உள்ளது தான். எந்தெந்த பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஃப்ரம் த ட்ரையாங்கிள் இன் ஏ கார்டீசியன் பிளேன் டிஸ்டன்ஸ் பியோட ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் கொஸ்டினை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். பட் 3-4 கான்செப்ட் இதில் தெரியணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, சைடு ஏபியோட சைடுனா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளதை மட்டும்தான் நம்ம செப்பரேட் பண்ணணும். 3 கிடைக்கும். சைடு ஏசி அப்படின்னா ஒய் ஆக்சிஸை மட்டும்தான் செப்பரேட். இந்த கான்செப்ட் ரெண்டுமே நமக்கு தெரியணும். ஸோ ஏபி வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, இது வந்து ஏசி வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் ஏ வந்து கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகத்தான் இருக்கணும். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா இந்த 2 சைடு நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரிங்கிறது இது நமக்கு தெரியும். அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் கண்டிப்பாக ஈக்குவலாகத்தான் இருக்கும். ஸோ அப்போ சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ 180லேருந்து 90 ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை செப்பரேட் பண்ணிட்டோம்னா 90 டிகிரி கிடைக்கும். ஸோ அந்த 90 டிகிரி கண்டிப்பாக அந்த ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 45 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 51 மென்சுரேஷன் உள்ள சம்மு. சிலிண்டரும் ஸ்பியரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பியருக்குள்ள ஒரு சிலிண்டருக்குள்ள ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பளிங்கு கற்கள் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ரைஸ் ஆகுது. அந்த நீர்மட்டம் வந்து 7 மீட்டர் வந்து உயரணும்னா எத்தனை பளிங்கு கற்களை போட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கணக்குக்கு வந்து நமக்கு தெரியணும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுனா அந்த வால்யூம் ஆஃப் த என் மார்பிள்ஸோட வால்யூம் ஆஃப் த ரைசிங் ஆஃப் த சிலிண்டர்லேருந்து எவ்வளோ வாட்டர் ஹைட் வந்திருக்கோ அந்த ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும். இங்கே சிலிண்டருக்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கிட்டோம், ஸ்பியருக்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த என் சீக்கிரம் மல்டிப்ளைலேருந்து இங்கே வரும்போது டிவைட் பண்ணி கொண்டு வந்தோம். 750. இது போன வருஷம் பழைய புக்கு 10th புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம். ஆன்சர் ஆப்ஷன் டி 750. கொஸ்டின் நம்பர் 52 ப்ராபபிலிட்டி சம். ஃபஸ்ட்டு 100 எண்களிலிருந்து ஒரு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த எண் 3 அல்ல 5ஆல் வகுப்படும் எண்ணாக இருக்க நிகழ்வது என்ன? இதெல்லாம் ஷார்ட்கட்டாக போடலாம். நம்ம இப்போ ப்ராப்பராக போனோம் அப்படின்னா டைம் பத்தாது. அப்போ மொத்த நம்பர் 100 நம்பர் டிவிசபிள் பை 3. 100 3ஆல் டிவிசபிள் பண்ணால் 33 நம்பர் தான் இருக்கும் முழு நம்பராக. 100 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 20 நம்பர் தான் இருக்கும். அப்போ ரெண்டுக்குள்ளே எல்சிஎம் 3 5s are 15. அதை 15ஆல் டிவைட் பண்ணால் 6 நம்பர் தான் இருக்கும். ஸோ பி ஆஃப் ஏ 33/100, பி ஆஃப் பி இதெல்லாம் ஷார்ட்கட்டாக நம்ம போட்டுடலாம். ஃபுல்லாகவே கணக்குப்படி போடணும் அப்படின்னா நமக்கு டைம் பத்தாது. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இப்படி போட்டோம்னா 0.47. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 53 ப்ராபபிலிட்டியில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். 2 கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனில் எது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. CV1 கண்டுபிடிக்கணும். ஸோ CV = சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100 அப்படிங்கிற ஃபார்முலா தெரியணும். குரூப் 1க்கு CV கண்டுபிடிக்கிறோம். இது சராசரி மீன் வந்து 60, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 60. இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 16.67% கிடைக்குது. செகண்டு உள்ளது மீன் வந்து 70யும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 50யும் வச்சு பார்த்தோம்னா 21.43 கிடைக்குது. இதில் வந்து 21.43 தான் பிக்காக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 54 மென்சுரேஷனில் சிலிண்டர் ப்ராப்பர்ட்டி வச்சு கேட்குறாங்க. 7 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 28 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளை வடிவ குவளைக்கு திரைப்படைய முழுவதும் வண்ணம் பூச. முழுவதும் அப்படின்னாலே உள்புறம் மற்றும் வெளிப்புறம் எல்லாமே கேட்டிருக்காங்க.
ரூபீஸ் 10 வீதம் மொத்த செலவினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர், சிஎஸ்ஏ ஆஃப் சர்க்கிள். ஒரு சிலிண்டரும் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு கோப்பை அப்படின்னா கீழே ஒரு சர்க்கிளும் இருக்கும். ஸோ ரெண்டையும் சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியணும். ரெண்டுக்குள்ளே சிஎஸ்ஏனா ரேடியஸ் சேமாக தான் இருக்கும், ஹைட்டு வந்து சிலிண்டருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை அப்ளை பண்ணோம்னா 1386 கிடைக்கும் நமக்கு. டோட்டல் ஏரியா பெயிண்டிங், அதாவது டோட்டல் ஏரியா கொஸ்டின்லேயே பார்க்கணும், இன்சைடும் அவுட் சைடும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே சைடு தான், உள் சைடும் அப்படி தான் இருக்கும், வெளி சைடும் அப்படி தான் இருக்கும். அப்போ 2 × 1386 கிடைக்கும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2772. பெர் ரேட் வந்து 10.5 கிடைக்குது, 0.10. அதை டிவைட் பண்ணி எடுத்தோம்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 272.2. ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 55 ஏறக்குறைய முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறோம். மென்சுரேஷனில் கியூபாய்டு XYZ என ஒரு கனசெவ்வகத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரமாக இருந்துச்சுன்னா 1/x 1/y + 1/z இன்வெர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வால்யூம்னாலே நமக்கு தெரியும், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 864ங்கிறது நமக்கு தெரியும். TSA 2 × XY + YZ + Z is 576. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம், 288 கிடைக்கும். ஸோ நமக்கு 1/x + 1/y + 1/z இன்வெர்ஸ் கேட்குறாங்க. இன்வெர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கிடுதோம். XYZ எடுத்து மேலே YZ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிடுதோம். அப்புறம் இன்வெர்ஸை எடுக்கணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிடுதோம். இப்போ XYZ வேல்யூ 864, XY + YZ + ZX வேல்யூ 288. இதை டிவைட் பண்ணோம்னா 3/1 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி 3. கொஸ்டின் நம்பர் 56 மென்சுரேஷனில் ஸ்பியர் பை டேட்டா. ராம் ஒரு கோளத்தின் மேற்பரப்பை கன அளவால் வகுக்கும் போது 1/9 என்ற விடையை கிடைக்கிறது எனில் கோளத்தின் ஆரம் என்ன? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 1/9 இப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். ரெண்டுக்குள்ளே ஃபார்முலா போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா R = 27 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 57 இது ட்ரிகனாமெட்ரி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. அதாவது sin 8A = cos A அப்படின்னு கொடுத்துட்டாங்க எனில் cos 6A வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ sin 8A = cos A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cos A = sin 90 - A அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். அதோட சப்ளிமெண்ட் இதால் நம்ம டிவைட் பண்ணும்போது முன்னாடி இருக்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ sin 8A = காசை வந்து sin 90 - A அப்படின்னு போடுவோம். ரெண்டு பக்கம் இன்வெர்ஸ் எடுக்கும்போது சைனு கேன்சல் ஆகிட்டு 8A = 90 - A. ஓகே, இந்த ஏங்க வரும்போது 8A ஒரு ஏவும் 9A இருக்கும், 90 இருக்கும். அப்போ A = 90/9 10 கிடைக்கும். ஸோ cot 6A வேல்யூ, அப்போ ஏவோட வேல்யூ 10 அப்படின்னா 6 × 10 60. cot 60 = 1/√3. ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 58 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது மீடியன் வந்து கேட்குறாங்க. இதுவும் 9th இருக்கிறது தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொடுத்துருக்க 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீடியன் ஃபார்முலா L + மீடியன் = L + n/2 - CF × C = மீடியன் 35 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் L அப்படின்னா கிளாஸ் இன்டர்வலில் லோயஸ்ட்டு, இதில் வந்து Fங்கிறது 24 இருக்கும், Mங்கிறது 38 இருக்கும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Xோட வேல்யூ 8ன்னு கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். C = 8. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 59 ஜாமெட்ரி வால்யூம் கேட்டிருக்காங்க. கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம், அதாவது ஒரு கூம்பு, ஒரு கோன், ஒரு ஹெமிஸ்பியர், சிலிண்டர், 3க்கும் ரேடியஸும் ஹைட்டும் சேமாக இருக்குதுன்னா அதோட 3க்கு உள்ள ரேஷியோ வந்து என்னன்னு கேட்குறேன். இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்னா ஹைட்டு ரேடியஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ H = R போட்டால் 1/3 πr³ வந்துடும். இதுவும் 10th ஓல்டு புக்கில் உள்ள சம்மு தான். அதேமாதிரி வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2/3 πr³ நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் πr², H R சேமாக இருக்கும். அப்போ πr³. 3க்குள்ளே வால்யூமோட ரேஷியோ V1 = V2 = V3 1/3 πr³ ஈஸ்ட்டு 2/3 πr³ ஈஸ்ட்டு πr³ எல்லாத்துக்குள்ள உள்ள பை கேன்சல் ஆயிரும். மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1:2:3. ஆப்ஷன் ஏ. கடைசி கொஸ்டின்
ப்ராபபிலிட்டியில் உள்ளதான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எஸ், அதாவது 2 பகடைகள் டைஸ்னாலே 36 தான் கிடைக்கும். ஒரு முறை உருட்டப்படுகிறது. முகமதிப்புகள் சார்பகா எண்ணாக இருக்கணும், அதாவது கோப்ரைம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 1 1 1 2 அதிலிருந்து வரக்கூடிய சார்பகா எண் அப்படிங்கிறத நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். 1 1 1 2 1 3 எடுத்தீங்கன்னா மொத்த சார்பகா எண் வந்து 23 இருக்கும். P of A is equal to number of A by number of S. அதனால் ஆப்ஷன் A 23 by 36. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் டீட்டெயில்ஸோட உள்ளது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், எப்படி காம்படிட்டிவ் கொஸ்டினுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது உங்கள் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு மென்சுரேஷனில் எத்தனை சம் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எத்தனை சம் இருக்குது, அல்ஜிப்ராவில் எத்தனை சம் இருக்குது, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எத்தனை சம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய கனிமேக்ஸ் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நம்மளோட வீடியோ வந்து நமக்கு கிடைக்கும். அது மாதிரி யூடியூப்பில் போய் கனிமேக்ஸ்ன்னு போட்டாலும் நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கூகுளில் போய் கனிமேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்க 3 கோடை டச் பண்ணிங்க அப்படின்னா 1லேருந்து 12th வரைக்கும் ஆல் சப்ஜெக்ட்டுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக அத்தனையுமே இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமும் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். கமெண்டில் தெரிவிங்க. ஏதாவது உங்களுக்கு தேவைனாலும் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.